ஆனாய நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். அவர் தூய திருநீற்றினை விரும்பும் திருத்தொண்டில் நின்றவர். மனம், மொழி, மெய் என்ற முக்கரணங்களாலும் சிவபெருமான் திருவடிகளை அல்லாது வேறு ஒன்றினையும் பேணாதவர். தமது குலத்தொழிலாகிய பசுக்காத்தலை செய்பவர். அவர் ஒரு நாள் காட்டில் மாலை தொடுத்தது போன்ற பூங்கொத்துக்களும் புரிசடை போல் தொங்கும் ஒரு கொன்றையினை கண்டார். அது மனத்துள்ளே எப்பொழுதும் கண்டு கொண்டிருந்த கொன்றை மாலை சூடிய சிவபெருமானைப் போல அவருக்கு தோன்றிற்று. தோன்றவே அதனை எதிர்நோக்கி நின்று உருகினார். ஓசையில் சிவபெருமானது திருவைந்தெழுத்தினையும் அமைத்து எல்லா உயிர்களும் எலும்பும் கரையும்படி வாசிக்கத் தொடங்கினார். இணையற்ற இசையுணர்வால் பாம்பும் மயிலும் சிங்கமும் யானையும் புலியும் மானம் என உயிர் வகைகள் தத்தமது பகைமையை மறந்து ஒன்று சேர்ந்து வந்து கூடின. காற்றும் அசையா, மரமும் சலியா, மலைவீழ் அருவிகளும் காட்டாரும் பாய்ந்தோடா, வான்முகிலும் ஆழ்கடலும் அசையா, இவ்வாறு நிற்பனவும் இயங்குவனவும் ஆகிய எல்லாம் இசைமயமாகி ஐம்புலனும் அந்த கரணமும் ஒன்றாயின. இதற்கெல்லாம் மேலாக இறைவரது திருச்செவியில் பெருகிற்று. சிவபெருமான் இடப வாகனத்தின் மேல் உமையம்மையாருடன் எழுந்தருளை எதிர் நின்று காட்சி தந்தனர். அக்குழல் வாசனையை என்றும் கேட்பதற்கு தன்னுடன் சேர்த்துக் கொண்டார். இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். நன்றி.